இங்கே திருமாவளவன்லாம் பார்த்தோன்னாக்கா தனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி பேசுகிற ஒரு ஆள். ஸோ அவருக்கே இந்த விஷயம் புரியலையா அப்படின்ற கேள்வியும் நம்மளுக்கு எழ தோணுது. இதில் டிஎம்கேக்கு வந்து மிகப்பெரிய ஆதாயமாக தான் இருக்கும். ஏன்னா டிஎம்கே வந்து ஒரு மாதம் முன்னாடி சில நோட்டிஃபிகேஷன் விட்டு, அதாவது பிஎல் படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்கேஸ் எஸ்சி எஸ்டி கோட்டாவில் ரிசர்வேஷனில் வந்து சீட்ஸ் ஃபில் ஆகலை அப்படின்னாக்கா அந்த பர்டிகுலர் சீட்ஸை வந்து நீங்கள் ஓபிசிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. எனக்கு என்ன கேள்வினாக்கா, இங்கே எஸ்சி எஸ்டியே இந்த அளவுக்கு படிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது சீட்ஸும் ஃபில் ஆகாத அளவுக்கு ஆல்ரெடி கேண்டிடேட்ஸ் இருக்காங்க வித் கிரிமி லேயரோட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களால் சொல்ல முடியுது அப்படின்னாக்கா உங்கள் நோட்டிஃபிகேஷன் பிரகாரம் அப்போது எவ்வளோ பேர் இன்னும் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமலோ இல்லை அந்த படிப்பு மேலே ஆர்வம் காட்டாமலோ இருக்காங்க. அவங்கள ஊக்குவிப்பதற்கு பதிலாக சரி ஓகே வந்த வெளியே லாபம் அவங்க சீட்டை பிடிங்கி நம்ம ஓபிசி குத்துலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு நியாயம்னு தெரில. ஸோ இதை பற்றி யாருமே வாயும் திறக்கல. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து திருமாவளவன் அவள் கண்ணில் எப்படி படாமல் போச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு புரியல. விசிகோட ஆலு ஷானவாஸ் இப்போ வந்து இந்த ரெசர்வேஷனில் கரெக்ட் தாங்க, சுப்ரீம் கோர்ட் சொன்னது எல்லாமே கரெக்ட் தாங்க அப்படி சொல்கிறேன் இவர் நாளைக்கு வந்து முஸ்லீம்களோட இடஒதுக்கீடு, அதாவது சிறுபான்மையினருக்கான இடஒதுக்கீடில் வந்து இதே சுப்ரீம் கோர்ட் ஏதாச்சும் இது போல் கருத்துக்களை சொல்லி அதை டைல்யூட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் ஆலு ஷானவாஸ் இது போல் சும்மா பண்ண நினைக்கிறீங்க? ஸோ அவர் வந்து நேரடியாக பாதிக்கப்பட்டதுனாக்கா இவர் பேசுகிற தோணியே வேற மாதிரி இருக்கும். ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட மினிமம் காமன் ப்ரோக்ராமில் ஒரு கூட்டணி வச்சா அதையே சகிச்சிக்க முடியாமல் உடனே அந்த கட்சியிலேருந்து விலகி விசிகாவில் ஜாயின் பண்ணவங்க நீங்கள். ஓகேவா? அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி மேலேயோ இல்லை பர்டிகுலர் மதத்தின் மேலேயோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஈர்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு நீங்கள் அதனுடைய வெல்னஸை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்னாக்கா இந்த எஸ்சி எஸ்சிக்கு வந்து இந்த கவர்மெண்ட் செஞ்சது என்ன? ஏன் இப்போ ஆனக்கிளிங்காக ஒரு சட்டம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோரிக்கை வச்சா அவர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்ல புறக்கணிக்கிறாரு. இங்கே மேல் பாதியில் அவ்வளோ ஜாதி கொடுமை நடந்து ஒரு சின்ன கோயிலுக்குள்ளே கொண்டு போக முடியல அவங்களுக்கு. அட்லீஸ்ட் ஒரு ஓபிசி எதிர்த்து ஒரு சின்ன கோயிலுக்குள்ளே உங்களுக்கு கொண்டு போகணும். இது வரைக்கும் அந்த கோயில் வந்து பூட்டி வச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து அரசு நடத்துகிற லட்சணமாக. ஸோ இது போல் வந்து எண்ணற்ற கொடுமைகளை வந்து இந்த கவர்மெண்ட்டு எஸ்சி எஸ்டி மேலே ஏவி இருக்குது. அப்படின்ற போது நாங்கள் எவ்வளோ கோவப்படணும், நாங்கள் எவ்வளோ விமர்சிக்கணும். ஆனால் நாங்கள் விமர்சித்தா நீங்கள் குறுக்கு வந்து என்ன சொல்கிறீங்க, நீங்கள் விமர்சனம் செய்யக்கூடாது. ஏன்னா டிஎம்கே கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்ல கவர்மெண்ட் அப்படின்னு சர்டிஃபை பண்ணிட்டு இருக்கீங்க. யூஸ்வலாக தமிழ்நாட்டில் மாயாவதி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சங்கி அப்படி மாதிரி தான் போர்ட்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து அங்கே பிஜேபியை உள்ளே விட்டாங்களாம், அதனால் இவங்க சங்கி அப்படின்னு சொல்ல போர்ட்ரேட் பண்ணி வச்சுப்பாங்க. மற்றபடி மாயாவதி பற்றி ஏதாச்சும் ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் வேணும்னாக்கா அங்கங்கே கூகுள் பண்ணி பிஜேபி வந்து மாயாவதி எதிர்த்து ஏதாச்சும் ஒரு அரசியல் பண்ணிக்கலாம், அதை காப்பி பேஸ்ட் பண்ணி இது பாருங்கள் இதுதான் மாயாவதி அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்ரேட் பண்ணுவாங்க. அடுத்தட்ட இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன் அவங்க எப்படி கால் அவுட் பண்ணிக்காங்கன்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கால் அவுட் பண்ணிக்காங்க. அவங்க கான்ஸ்டிடியூஷன் வந்து வேறு விதமாக மாற்றிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இந்திய கூட்டணியோ இல்லை டிஎம்கேவோ இல்லை விசிகாவோ இதை பற்றி பேசவே மறுக்கிறாங்க. அதாவது அவங்க சொன்னது வந்து ஒரு கருத்து தாங்க, அந்த கருத்து வந்து நம்ம ஏற்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதை வந்து வேணும்னா எடுத்துக்கலாம் வேணாம்னா விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் அந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து அதாவது வந்து எஸ்சி ரிசர்வேஷன் வந்து கான்ஸ்டிடியூஷனில் ஒரு ரிசர்வேஷன் அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அது விச் மீன்ஸ் தே ஓப்பன் த கேட்ஸ் ஃபார் எஸ்சி ரிசர்வேஷன் டு பி டைல்யூட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த தற்கொலைகளுக்கு புரியலையா டிஎம்கேக்கோ விசிகாக்கோ இல்லை மற்ற கட்சிகள் இங்கே வந்து கட்சி நடத்துக்கிற சில கட்சிகளுக்கு வந்து புரியலையா அப்படின்ற கேள்வி தான் நம்மளுக்கே வருது.